ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு நல்ல ரெசிபி தான் கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நல்லா வந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட்டில் சொல்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான பொருட்கள் வந்துட்டு நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா சேமியாவில் தான் பண்ணலான்ட்டு இருக்கேன். நான் வேறு வீடியோஸில் பார்க்கும்போது அவங்க வேறு இதில் பண்ணியிருந்தாங்க. பட் நம்ம சேமியாவில் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சீஸ் தேவை. அதுக்கப்புறமா பட்டரு 1 பேக் இருந்தால் போதும். இது வந்துட்டு எக்ஸ்ட்ரா வீட்டில் இருந்ததுனால தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு ஒன்று எடுத்துருக்கேன். ஸோ ஒன் வந்துட்டு போதும். நெக்ஸ்ட்டு சுகரு, அவ்வளோதான். இதுக்கு தேவையான பொருட்கள் 4 பொருட்கள் வச்சு நம்ம வந்துட்டு குனாஃபா பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் அந்த சேமியா பேக்கெட்டை போட்டு காட்டிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த பவுலில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம சேமியா கொட்டிக்கலாம். எவ்வளோ வேணுமோ உங்கள் இஷ்டம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக ட்ரை பண்ணுறேன் மேடம். நான் டேஸ்ட் நல்லா வந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணலாம். ஸோ நான் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன். ஸோ நான் இதில் ஆஃப் சேர்த்துருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. ஸோ நம்ம நல்லா தூள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எப்படி வருதுன்ட்டு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசியில் ரிசல்ட் நான் கண்டிப்பாக சொல்வேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்லா தூள் பண்ணிவிட்டு ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸோ நான் இந்த பட்டரை எடுத்துக்கிறேன். நான் ஒரு நல்ல செஃப்பு. உருகி போனதடி பட்டரு, உருகி போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணினதுனால கொஞ்சம் நர்வஸாக இல்லை, காமெடியாக தான் இருக்குது. ஸோ போதும்னு நினைக்கிறேன். 1 பட்டர் போட்டிருக்கேன். ஸோ இப்படி சூடாக வச்சிட்டிங்கன்னா கை சுட்டுடும். ஃபஸ்ட்டு ஸ்பூனில் இது பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இந்த மாதிரி. ஸோ நான் ஒரு செஃப்ன்றதுனால நான் சூடெல்லாம் பார்க்க மாட்டேன். ஸோ கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒன்றும் சூடு இல்லை. நல்லா தூள் பண்ணும் இது. ஸோ பார்த்திங்கன்னா இப்போது சேமியா ரெடி ஆகிட்டு குனாஃபாக்கு. ஸோ இது நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது கார்னிஷிங்க்கு வந்துட்டு பாதாம் பிஸ்தா எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ஆப்ஷனல் தான். லாஸ்ட்டில் மேலே தூவினா நல்லாயிருக்கும். ஸோ நான் இது வந்துட்டு மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது என்கிட்ட இருந்த பட்டர்லேயே நான் போட்டுட்டேன். ஸோ இவ்வளோ பட்டர் இருந்தால் போதும். நம்ம இதில் வந்துட்டு இவ்வளோ பட்டரில் இவ்வளோ ஹாஃப் வந்துட்டு நம்ம அந்த குனாஃபா ரெடி பண்ணுறதுக்கு அந்த சேமியாவுக்கு இவ்வளோ ஹாஃப் போட்டு இன்னும் ஹாஃப் வந்துட்டு இந்த தவாக்கு போட்டுக்கலாம். ஸோ ஒரு பட்டரே போதுமானது. ஸோ நம்ம பழைய யூஸ் பண்ணிவிட்டு இப்போ புதுசு எடுத்து ஸோ இந்த பட்டர் தவாக்கு எதனால சேர்க்குறதுன்னா நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணல. ஸ்டவ் ஆன் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ வந்துட்டு இந்த பட்டரை நல்லா திக்காக தேய்க்கணும். ஸோ இது வந்துட்டு ஒட்டாமல் வரும். என்னோடய ஹேண்ட்ஸ் எல்லாம் நல்லா க்ளீனாகவே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா பட்டர் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். நம்ம ஹேண்ட்ஸ்லேயே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ் எதுவும் ஆன் பண்ணல. ஸோ ஃபஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ இந்த சேமியா வந்துட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மலை சாரல் மாதிரி அதை மேலாப்ல பரபரன்னு அப்படியே பேய விட்டு. ஸோ நம்மளுக்கு எப்படி வருதுன்னு தெரியல. இது வந்துட்டு கையிலே தான் பண்ணும். இது நல்லா ஒட்டணும்.
நல்லா திக்காக ஒட்டுனா தான் நம்மளுக்கு நீட்டாக வரும். ஸோ நல்லா பண்ணணும். இது நல்லா டைட் ஆகணும். நம்மளால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ப்ரெஸ் பண்ணி வைக்கணும். துருவணும் சீஸ் திருவி தரியா. ஸோ இது என்ன தனியாக பண்ண முடியல, அதனால இப்போ கீனூஸ் வந்துன்னு இருக்காங்க. கீனூஸ் வந்துன்னு இருக்காங்க. இப்போ எங்களோட யூனிவர்ஸ் தான் நீங்கள் பார்க்க போறீங்க. குனாஃபா எங்களோட யூனிவர்ஸ் தான் குனாஃபா. கை பட்டராக இருக்கிறதுனால நான் இது வந்துட்டு டச் பண்ண முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்னுமே நல்லா இது பண்ணும். ஸோ என்னோட கை நெக்ஸ்ட் பேட்ச் போடுறதுனால இந்த நவீன மிஷினை வச்சு கீனோஸ் வந்து இப்போ அது நல்லா அழுத்தி வைக்க போகிறாங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணுப்பா. நல்லா நல்லா அது ரெண்டுமே நல்லா ஒட்டணும். வெரி குட் வெரி குட் வெரி குட். ஃபர்ஸ்ட் டைம் தான் நாங்களே பண்ணின்னு இருக்கோம். இது இவ்வளோ வரைக்கும் பண்ணிந்து பெரிய விஷயம் இல்லை. நம்ம அதை எடுக்கிறது தான் இப்போ நம்மளுக்கு டாஸ்கே இருக்கிறது. நல்லா இந்த மாதிரி இவங்க வந்துட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. கீனூஸ் இப்படி முகமெல்லாம் வேஸ்ட் கொட்டுறது. ஸோ இந்த சீஸ் எடுத்துட்டு நல்லா தூவ போகிறோம். மிடாலே போடுறோம். ஓகேவா? அதுக்கு தான் சொன்னேன். பரவாயில்ல, பாயில் ஆகிடும் இல்லையா? சம்டைம்ஸ் நீ சொல்கிறது கரெக்டாக இருக்கும், சம்டைம்ஸ் நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பட்டர் போட்டு அது மேலே சேமியா போட்டு இப்போ சீஸ் போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பாதி சேமியா இருக்குது. ஸோ இது வந்துட்டு மேலே ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாம் போட்டதும் திரும்ப அதே மாதிரி லெவல் பண்ணோம். இப்போ ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் தான் பண்ணணும். ஏன்னா எங்கள் கையில் இப்படி பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க. கையில் தான் இது பண்ணணும். நம்மளோட கை ருசி தான் இதுக்கு டேஸ்ட்டாக வரப்போகுது. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் தெரியல. நம்ம கையில் பண்ணாதான் இது வந்துட்டு டேஸ்ட்டாக, நம்ம ஹைஜீனாக தான் பண்ணுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ குனாஃபா ஃபர்ஸ்ட் டைம் ரெடி பண்ணின்னு இருக்கோம். எப்படி வருதுன்னு தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக நான் ஒரு இது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு பட்டர் போட்டுட்டு அதுக்கப்புறமா சேமியா, அதுக்கு மேலே சீஸ் போட்டுட்டு திரும்ப ஆஃப் நம்ம இந்த பவுலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்துட்டு ஹாஃப் போட்டுட்டு அதுக்கு மேலே சீஸ் போட்டு அப்புறம் இன்னும் ஆஃப் போட்டு இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட வேண்டியது தான். ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்னதாக ப்ரேயர் பண்ணிட்டு ஆன் பண்ணிடலாம், டேஸ்ட் நல்லபடியாக வரணுன்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாதி குனாஃபா மாதிரியே தான் இருக்குது. ஸோ அப்படியே சாப்பிட முடியாது. ஸோ இது ஆன் பண்ணிடலாம்.
ஸோ பார்த்தீங்கன்னா லைட்டாக வச்சுக்கலாம். நான் ஜாஸ்தி ஃபாஸ்ட்டாகவும் வைக்கக்கூடாது, ரொம்ப ஸ்லோவாக வைக்கக்கூடாது. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஸோ இது இப்போ இருக்கட்டும். நான் அதுக்குள்ளே ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இது பாயில் ஆகிற டைமில் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணி வந்துடுறேன். ஸோ இது ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். ஸோ இந்த பாத்திரம் எதுக்கு ரொம்ப நேரமாக இங்கே இருக்குன்ட்டு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ அதுக்கான வேலை வந்துருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது. இதில் தான் நம்ம வந்துட்டு சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு எந்த கன்சிஸ்டன்சியும் தேவையில்லை. நம்ம ஜஸ்ட் வந்துட்டு சுகர் சிரப் பண்ணணும், அவ்வளோதான். சுகர் மெல்ட் பண்ணிவிட்டு சிரப் மாதிரி ரெடி பண்ணணும். ஸோ இது உஷாராக பார்த்துக்கணும். இதை அப்படியே பிபி ரவுண்ட் பண்ணி இது பண்ணணும். அப்போ தான் எல்லா சைடும் நல்லா பாயில் ஆகும். ஸோ நம்ம ஒரே சைடை வச்சுட்டா ஒன் சைடே தான் ஆயின்னு இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணணும் தவால. அப்போ தான் நம்ம எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகும். ஃபஸ்ட்டு சுகர் சிரப் பண்ணிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த சைட் சுகர் ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஸோ நம்ம இப்போ இது பார்க்கணும். இது வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணணும். ஸோ இந்த சைடு பாயில் ஆகணும். ஸ்பீடாக வச்சுட்டிங்கன்னா தீஞ்சிடும். ஸோ லைட்டாக தான் நம்ம சூடு பண்ணணும். இந்த மாதிரி வரட்டும். இது ரவுண்டாக வந்துச்சுன்னா சக்ஸஸ் தான். பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. ஸோ இப்போ ரமதான் ஸ்பெஷல்னால எங்கே பார்த்தாலும் குனாஃபா, இந்த மாதிரி சமோசா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருக்குது. ஆக்சுவலி கீனோஸுக்கு வந்துட்டு இது ரொம்ப பிடிக்கும். கீனோக்கு வந்துட்டு இந்த ஸ்வீட் ரொம்பவே பிடிக்கும். அவங்களுக்காக தான் பண்ணலான்ட்டு நான் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சர்ப்ரைஸாக பண்ணலான்னு நினச்சேன், பட் என்னால் அந்த சர்ப்ரைஸ் கொடுக்க முடியல. நம்ம ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு போவோம், அது நம்மளுக்கே சர்ப்ரைஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நல்லா தீய விட்டுடக்கூடாது. நம்ம உஷாராக பார்த்து நம்ம இந்த மாதிரி ஹீட் வந்துட்டு நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். கடையிலலாம் எப்படி பண்ணுறாங்கன்ட்டு எனக்கு தெரியல. இது என்னோடய ஓன் ரெசிபி தான். இந்த சேமியா குனாஃபா ஷீட்டுன்ட்டே கிடைக்குதான், பட் எனக்கு கிடைக்கல. நான் அதனால தான் சேமியாவில் பண்ணிட்டு இருக்கேன். பார்க்கலாம் சேமியாவில் எப்படி வருது அப்படின்ட்டு. ஸோ இந்த சைடு சுகர் சிரப் ஆகிட்டு இருக்கு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கடைசியில் தான் இதோட டேஸ்ட்டு டெக்ஸ்சரு தீது ஏதோ தீஞ்சு ஏதோ ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் இது ஃபன் எல்லாம் தெரியும். தீஞ்சிச்சுன்னா இந்த ரெசிபியை பார்த்தா போயிடும். அதுதான் ஸோ இது பண்ணும்போது பார்த்து உஷாராக பண்ணுங்க, கையில் எல்லாம் சூடு வச்சுக்காம. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இதை திருப்ப போகிறோம். இது திருப்புறது தான் ரொம்ப காம்ப்ளிகேட்டு. ஸோ பார்த்துக்கலாம். பார்த்துக்கலாம். அதிலே வந்துடணும் நல்லா. பிரியக்கூடாது. இல்ல கொஞ்சம் சைடுல செட் பண்ணிடு, அவ்வளவுதான். இவ்வளவு வந்ததே பெரிய விஷயம். ஏய் சூப்பர்ப்பா. அதான் கொஞ்சம் பாயில் ஆகிட்டு இருக்கு.
ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணதுனால எல்லா சைடும் ப்ரௌனாக இருக்குது. ஸோ கரெக்டான ரொம்ப ப்ரௌன் ஆகல. ஸோ நார்மலாக இப்போ ப்ரௌன் ஆயிருக்கு. ஸோ இந்த சைடு ஸ்மெல் நல்லா வருது. ஸோ இந்த சைடு சுகர் சிரப் ரெடியாக இருக்கு. ஸ்மெல்லு சூப்பராக வந்துட்டு இருக்கு. பரவாயில்ல, லைஃப்லேயே உருப்படியாக நல்ல விஷயங்களா நான் பண்ணுறப்பா. ஏ ஒரு பீஸ் எவ்வளோன்னு சாப்பிட்ட பாப்பு நம்ம? ஒரு பீஸ் இத்தனும் தான் இருந்துச்சு. ஒரு இதில் எவ்வளோ 70. அவ்வளோ காஸ்ட்லியான ஸ்வீட் இது. ஸோ ரெடி ஆயிடுச்சு, நம்மளோட குனாஃபா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை திருப்பி போடுறதுக்கு இப்போ கீனோஸ் வராங்க. பின்ன மீண்டும் மீண்டுமா? ஸோ அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா குனாஃபா நல்லா இப்படி நல்லா செட்டாக இருக்குது நம்மளுக்கு. பிரிஞ்சு வராமல் இருக்குது. நம்ம இதில் சுகர் சிரப் ஊற்றிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. ஸோ இது சுகர் சிரப் வந்துட்டு நம்ம சூடாக தான் ஊற்றணும். அப்போ தான் இது மேலே இருக்க இது வந்துட்டு பாயில் ஆகும், லைட்டாக அந்த சாஃப்ட்னஸ் வரும். இப்போ நம்ம ஹீட் பண்ணியிருக்கிறதுனால அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கும். ஸோ அதனால நம்ம சுகர் சிரப் வந்துட்டு ஹாட்டாக ஊற்றிட்டேன். ஸோ எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகணும். ஒரு டிசைனுக்காக இந்த பிஸ்தா அண்ட் பாதாம் சேர்த்துக்க போகிறோம். பிஸ்தா பவுடர் ஆயிடுச்சு. ஹார்ட் ஷேப் போட போகிறேன் இதில். ஆட்டு வரல, ஒன்றும் வரல. ஏதோ ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான குனாஃபா ரெடியாக இருக்குது. ஸ்மெல் வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. டேஸ்ட் வந்துட்டு டேஸ்ட்டுக்காக நான் இப்போது 2 பேரை கூப்பிட போகிறேன். இப்போ அவங்க வந்து டேஸ்ட் பண்ணிட்டு சொல்ல போகிறாங்க. நான் இங்கே டிசைனுக்காக இங்கே ரவுண்டு அண்ட் ஹார்ட் போட்டிருக்கேன். ஹார்ட்டு கோழி முட்டை ஹார்ட் மாதிரி இருக்குது. இப்போ நான் செஞ்ச குனாஃபா ரெடியாக இருக்குது. இப்போ டேஸ்ட் பண்ணுறதுக்காக இவங்க 2 பேர்கிட்ட கொடுத்துருக்கேன். இங்கே வந்துட்டு எங்கள் அக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ குனாஃபா கட்டிங் ஆயின்னு இருக்கு. பரவாயில்லையே, ஷேப் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு ஸோ அவங்களோட அண்ணி டேஸ்ட் பண்ண போகிறாங்க. எங்கள் அக்கா. ஸோ உங்களோட லைவ் ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்குது, பர்ஃபெக்டாக செட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, சாப்பிடும்போது என்ன ஃபீல் ஆகுது? ஓகே, நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரெசிபியை பார்க்குறேன், ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, இங்கே ஒருத்தங்க ஆல்ரெடி எப்படி இருக்கு? சூப்பர். நம்மள வேடிக்கை பார்க்கறதுல இவங்களுக்குலாம் ஒரு சந்தோஷம். இல்ல, நான் எதுக்கு எடுத்தேன்? ரோலி இந்தடா குனாஃபா சாப்பிட்டா. சில்றல்ல போங்கடி.
ஆனால் ஒரு மாதிரி கிறிஸ்பியாக இருக்குது, நல்லாயிருக்கும். மேபி நம்ம அந்த என்ன சொல்கிறது குனாஃபா ஷீட்டுன்ட்டே ஒன்று வருது, அது வந்து ரொம்ப மெலீஸாக இருக்குது. ஸோ அது யூஸ் பண்ணால் மேபி இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். பண்ணும் போதும் ஃபன்னாக இருக்கும், சாப்பிடும் போதும் ஃபன்னாக இருக்கும், சூப்பராக இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், யார் யாரெல்லாம் ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குது, நீங்கள் எந்த மாதிரி ஸ்டைலாக பண்ணீங்கன்ட்டு. ஸோ நான் சேமியாவில் செஞ்சதுனால கொஞ்சம் திக்னஸ் வந்திருக்கு. ஸோ குனாஃபா ஷீட்டுன்ட்டே கிடைக்கும், பட் அது எனக்கு கிடைக்கல. ஸோ அதில் நீங்கள் ட்ரை பண்ணால் இன்னும் சாஃப்டாக வரும். இது வந்துட்டு நார்மலாக, பட் டேஸ்டெல்லாம் அதே மாதிரி தான், குனாஃபா மாதிரி தான் இருக்குது. பட் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் திக்னஸ் இருக்குது, கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் இருக்குது, அவ்வளோதான். அதை விட்டால் டேஸ்ட் எல்லாம் சூப்பர் தான். ஸோ வர்த்துன்ட்டு தான் சொல்லுவேன், டைமும் ஆகட்டும் மணி ஆகட்டும் எல்லாமே வர்த்து. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் எங்கள் சேனலில் வந்துகிட்டே இருக்குது, ஷார்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது, எல்லாமே பார்த்து லைக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். அதாவது உங்களை எல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க